6 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற பாடலில் பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசியதாக கூறி வேடன் என்று பிரபலமாக அறியப்படும் ராப்பர் ஹிரன்தாஸ் முரளி மீது பாஜக தலைவர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அம்பேத்கரிய ராப் பாடகராக தன்னை அறிவித்துக் கொண்ட வேடன் தற்போது கேரளாவில் விவாத பொருளாகியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனது புரட்சிகர ராப் பாடல்கள் மூலம் குரல் கொடுத்து வரும் ராப் சிங்கர் வேடனுக்கு நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மலையாள திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கடந்த சில நாட்களாக கஞ்சா வழக்கில் கைதாகி வருகின்றனர். அந்த வரிசையில் சமீபத்தில் பிரபல ராப் பாடகரான வேடன் என்கிற ஹிரன்தாஸ் முரளியும் கஞ்சா பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து புலிப்பல் டாலருக்காக வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு வெளியான வேடனின் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் எனும் பாடலில் பிரதமர் மோடியை தனது பாடல்களில் இழிவுபடுத்தியதாக கூறி ராப்பர் வேடன் மீது என்ஐஏ விசாரணை கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார் கேரள பாலக்காடு நகராட்சியின் பாஜக கவுன்சிலர் VS மினி கிருஷ்ணகுமார். அதில் அவர் மலையாள ராப்பர் வேடனின் ஒரு பாடல் வரிகள் இந்துக்கள் மத்தியில் சாதி வெறுப்பை தூண்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவதூறான கருத்துக்களை கொண்டதாகவும் உள்ளது. குறிப்பாக தேசம் வாள் ஏந்தியவரின் கைகளில் உள்ளது மற்றும் போலி தேசியவாதி என்று அவரது பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இது பிரதமரின் தனிப்பட்ட மற்றும் அரசியல் பிம்பத்தை கெடுப்பது மட்டுமின்றி நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு அலுவலகத்தின் கண்ணியத்தையும் அவமதிக்கும் வகையில் உள்ளது. எனவே அவர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என கூறியுள்ளார். மினி கிருஷ்ணகுமாரின் குற்றச்சாட்டுக்கு சங் பரிவார் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்து ஐக்கிய வேதி தலைவர் KP சசிகலா இதுகுறித்து கடந்த மே 21ஆம் தேதி பாலக்காட்டில் பேசினார். அப்போது அவர் மேல் சட்டை ஏதுமின்றி பாடும் ராப்பர் வேடனால் சமூகத்தில் கலாச்சார சீரழிவு எழும். இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் இது. மேலும் ராப் இசை SC/ST சமூகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாதது. ஆனால் அதன் மூலம் வேடன் மக்களிடையே பிரிவினை விதைக்கிறார் என குற்றம் சாட்டியிருந்தார். இருப்பினும் ராப்பர் வேடனுக்கு ஆதரவாக ஆளும் இடதுசாரி கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் இணைந்து குரல் கொடுத்து வருகின்றனர். சிறு வயதிலேயே ராப் இசையால் ஈர்க்கப்பட்ட ஹிரன்தாஸ் தனது 25வது வயதில் முதன்முறையாக வேடன் என்ற பெயரில் 2019ஆம் ஆண்டில் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் இசை வீடியோவை யூடியூபில் வெளியிட்டு பிரபலமானார். சாதி பாகுபாடு, நிறவெறி மற்றும் பிற சமூக அநீதிகளை எதிர்கொள்ளும் பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடியின சமூகங்களின் போராட்டங்களை நேரடியாக அந்த பாடல்களில் பாடியிருந்தார் வேடன். மேலும் தவறான தேசபக்தி மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் அதிகார திமிர் போன்ற பிரச்சினைகளையும் அந்த பாடல் பேசியது. கடந்த ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸில் இசையமைப்பாளர் சுஷின் ஷாமுடன் இணைந்து பணியாற்றினார். அப்படத்தில் ஓபனிங் பாடலாக இடம்பெற்ற குத்தந்திரம் கேரளா, தமிழ்நாடு தாண்டி தென்னிந்திய இசைத்துறையில் அவர் யார் என்று கேட்க வைத்தது. உலகம் முழுவதும் சென்று இசை கச்சேரி நடத்தி வரும் அவருக்கு அதிக ஆதரவு குவிந்து வருகிறது. வேடன் இன்று கேரளாவின் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மாறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி கேரள காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தனது நண்பர்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் கஞ்சா பயன்படுத்தியதாக வேடனை கைது செய்தது. மேலும் அங்கிருந்து 6 கிராம் கஞ்சாவையும் மீட்டதாக தெரிவித்தனர். எனினும் சந்தேகிக்கப்படும் கஞ்சா அளவு குறைவாக இருந்ததால் அவர் ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தால் கேரள மாநில அரசின் 4வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடுக்கியில் திட்டமிடப்பட்டிருந்த வேடனின் இசை கச்சேரியும் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு மறுநாள் ஏப்ரல் 29ஆம் தேதி கழுத்தில் சிறுத்தை பல் பொறித்த செயினை அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை வேடன் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. எனினும் அது பரிசாக நண்பர் கொடுத்தது. உண்மையான பல் என்று எனக்கு தெரியாது என்று கூறி மன்னிப்பு கேட்டு அவர் ஜாமீன் பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் ராப்பர் வேடன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.